ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சிம்பிள் குக்கிங் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பூண்டு குழம்பு. அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? பூண்டு 2 புல் பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன், சின்ன வெங்காயம் கொஞ்சம், ஒரு தக்காளி, புளிக்கரைசல், சிறிதளவு தேங்காய், ஒரு கத்து கருவேப்பிலை, தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கு எடுத்துக்கிறதுக்கு நான் ஸ்பெஷலாக எப்பயுமே கடலைப்பருப்பும் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கிடுவேன். இதுதான் புளிக்குழம்போட டேஸ்ட்டை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணும். தாளிச்சு எடுத்துக்க கொஞ்சம் எண்ணெய். இப்போ வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாமா? நம்ம கடலைப்பருப்பையும் வெந்தயத்தையும் பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். எண்ணெய் ஊற்றிக்கல நான் கடாயில் எண்ணெய் ஊத்தாம நம்ம இது ரெண்டையும் வறுத்து எடுத்துக்கணும். நம்ம வறுத்து எடுத்து வச்சது நல்லாவே ஆறிடுச்சு. இதை ஒரு ஜார்ல மாத்திக்கலாம். இது கூட நம்ம குழம்புக்கு தேவையான தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்து விழுதா அரைச்சு எடுத்துக்க போறோம். இப்போ நம்ம தேங்காயை பேஸ்டா எடுத்து வச்சாச்சு. அடுத்து நம்ம குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? இப்போ ஹீட் ஆயிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இது கூட சிறிதளவு கடுகு, கடுகு பொரிஞ்சிருச்சு. இது கூட நான் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இந்த வெந்தயம் தான் குழம்புக்கு டேஸ்டே கொடுக்கும், பூண்டு குழம்பு பொறுத்த வரைக்கும். வெந்தயம் உடம்புக்கு குளிர்ச்சியும் தரும், நல்லாவும் இருக்கும், டேஸ்டும் கொடுக்கும். ஒரு மிளகா நான் காம்பிக்கு இல்லாம போட்டுக்கிறேன். இது கூட நான் எடுத்து வச்சுக்க ஒரு கொத்து கருவேப்பிலைய ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட நான் எடுத்து வச்சுக்க 2 பல் பூண்டையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெள்ளைப்பூடு நல்லா பொன்னிறமா வரணும். வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓரளவுக்கு நல்லாவே பொன்னிறமா வந்திருக்கு. இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டு குழம்புக்கு எப்பயுமே வெங்காயத்தை நறுக்கி போடக்கூடாது. முழுசு முழுசா போட்டு அந்த புளியோட வேகும் போது அதோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ எடுத்து வச்சுக்க 2 தக்காளியை இதை ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். இது வீட்டுல நார்மலா செய்யற மிளகாய் தூள் தான். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமா மஞ்சள் தூள், இந்த மிளகாயும் பூண்டும் நல்லா ஒன்னோட ஒன்று சேர்ந்து வரணும். இந்த மாதிரி சேர்ந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்க இந்த புளி கரைசலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம்.
பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வெள்ளைப்பூடி இதுலேயும் நல்லா வதங்கிருச்சு. வேகும்போது நல்லா மாவாக வெந்துடும். அதோட ஃப்ளேவர் எல்லாம் இந்த குழம்புல இறங்கிடும். இதுக்கு தேவையான அளவு உப்பை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கல் உப்பு தான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா சால்ட்டு எதுனாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது 2 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷத்தில் நல்லா கொதிச்சு வந்துருச்சு குழம்பு. பார்த்தீங்கன்னா நல்லா பூண்டு வெங்காயம் நல்லாவே வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும் தேவையான அளவு. உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றுக்கு. நான் கொஞ்சம் குழம்பு தண்ணியாகவே வேணுன்றதுக்காக கொஞ்சம் நிறையாவே தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த குழம்போட டேஸ்ட்டுக்கு காரணம் வெந்தயம் தான் அதிகமாக சேர்த்துருக்கேன். வெந்தயம் சாப்பிடும்போது குளிர்ச்சியாகவும் இருக்கும். அது அந்த சுடு சாதத்தை விட்டு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இதை ஒரு 4 நிமிஷம் வேக விடுவோம். நிமிஷம் ஆச்சு. குழம்பு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லாவே வெந்துருச்சு குழம்பு. இந்த குழம்பு இன்னும் கொஞ்சம் வெந்துட்டே இருக்கும்போது ஒரு தாளிப்பு விட்டுறலாம் குழம்புக்கு. தாளிப்புக்கு புளிக்குழம்பை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் தான் ஃப்ளேவர் ஆகும். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் பெருங்காயம், பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிருது. இது கூட கருவேப்பிலை, இந்த புளிக்குழம்புக்கு ஃப்ளேவரேவும் இந்த நல்லெண்ணெய் பெருங்காயம் கருவேப்பிலை தான். முதல் சொன்ன மாதிரி வெந்தயம், இது 4 தான் இந்த பூண்டு குழம்புக்கு ஸ்பெஷல். இப்போ ஆஃப் பண்ணிட்டு குழம்பு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதில் இதை ஆட் பண்ணிடலாம். நம்ம இந்த தாளிப்பு கொட்டிட்டு 2 நிமிஷம் ஹீட்டில் இருக்கணும். அப்புறம் தான் இந்த பெருங்காயம் நல்லா அந்த குழம்புல இறங்கி டேஸ்ட் கொடுக்கும். எனக்கு தாளிக்கும் போதே வாடை கமகமன்னு டேஸ்ட்டாக இருக்குது. லைட்டாக நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்குவேன். ஏன்னா அந்த புளிப்பு வேகும்போது ஒரு இது இருக்கும், அந்த வேகம் இல்லாமல் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை சுட சுட சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.